தென்கிழக்கு வங்கக்கடல்ல நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்போ வலுப்பெற்று மோந்தா புயலா மாறியிருக்கு. இந்த புயல் வட தமிழகத்தை நோக்கி மெதுவா நகர்ந்து வருவதால அடுத்த 24 மணி நேரத்துல வட மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதா இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்காங்க. இது குறித்து தற்போதைய நிலவரம் என்னன்னு பார்த்தரலாம். இந்த மோந்தா புயல் மேலும் வலுப்பெற்று வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திரா கடற்கரையை நோக்கி 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருது. இந்த புயல் அடுத்த 12 மணி நேரத்தில் தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் மேற்கு வடமேற்கு நோக்கி தீவிர புயலா நகர வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு அது வடமேற்கு நோக்கி நகர்ந்து பின்னர் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளைக்கு காலைக்குள்ள கடுமையான சூறாவளி புயலா வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த புயல் காரணமா வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல இன்னைக்கு மாலையிலிருந்தே காற்றினுடைய வேகம் படிப்படியா அதிகரிச்சு மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காற்று வீசக்கூடும்னு கடல் கொந்தளிப்போட இருக்கிறதால மீனவர்கள் அடுத்த சில நாட்களுக்கு கடலுக்குள்ள செல்ல வேண்டாம்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதனை அடுத்து இன்னைக்கு நிலவரத்தை பார்க்கிறப்போ ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை ஆகிய மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை, அதாவது 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமா மழை பெய்யக்கூடும்ன்றதுனால ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. தொடர்ந்து விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரியில கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு அதாவது 28ஆம் தேதி நிலவரத்தை பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. இந்த மோந்தா புயலை எதிர்கொள்ள அரசு என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்கள் பேரிடர் மேலாண்மை துறையினரோட சேர்ந்து பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தி இருக்காங்க. தேசிய பேரிடர் மீட்பு படை குழுவினரும் தயார் நிலையில இருப்பதா சொல்லியிருக்காங்க. இதையடுத்து தாழ்வான பகுதியில் வசிக்கிற மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு வராங்க. மேலும் புயல் பாதிப்புகளை சமாளிக்கவும் நிவாரண பணிகளை மேற்கொள்ளவும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறப்பு கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.